போன லூப் வீடியோவுக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு. அதனால் இந்த வீடியோவில் லூப்ஸை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். லூப்ஸை சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் கோட்ஸை நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பஞ்ச் ஆஃப் கோடை திரும்ப திரும்ப ரன் பண்ணுறதுக்காக இந்த லூப்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ இந்த நம்பர்ஸ் 1, 2, 3 இதை ஆட் பண்ணி பார்க்குறது வழியாக லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஈக்குவல் டு 0. இது எதுக்காகனா லூப்ஸில் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து இந்த டோட்டலோட தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஃபார் லூப்பை டிஃபைன் பண்ணலாம். ஃபார் நம்பர் இன் ஒரு லிஸ்ட்டில் 1, 2, 3ன்னு நான் போட்டுக்கிறேன். இதுதான் ஃபார் லூப்போட சின்டெக்ஸ். இந்த ஃபார் லூப்புக்கு உள்ளே எழுதுகிற கோடு தான் திரும்ப திரும்ப ரன் ஆக போகுது. இதில் இந்த ஃபார் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே போல் இங்கே நம்பர்னு இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் வேரியபிள் நேம் தான். இது எதுக்காகனா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இது வழியாக எடுத்துகிட்டு வரும் உள்ளார. இதுக்கு எந்த நேம் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் இந்த ஃபார் லூப்புக்கான இன்புட். இந்த லிஸ்ட்டிலேருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக தான் இது ப்ராசஸ் பண்ணி லூப்பை ரன் பண்ண போகுது. இதில் மொத்தம் நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3. ஸோ இந்த லூப் 3 தடவை ரன் ஆகும். இப்போ ஏற்கனவே நமக்கு 0ன்னு டோட்டல் ரெஃபர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த 1ங்கிற வேல்யூக்கு இந்த நம்பரை ரெஃபர் பண்ணிடும். இப்போ இதுக்குள்ளார நீங்கள் நம்பர்னு இந்த வேரியபிளை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 1ன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர். ஸோ 1 + 0 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலில் இது ரெஃபர் பண்ணிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்கு கோடு இல்லை கரெக்டாக. ஸோ இதோட முடிஞ்சிடாது, மறுபடியும் இந்த ஃபார் லூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்த ரெண்டாவது எலிமெண்ட்டை இந்த நம்பர் வழியாக உள்ளே எடுத்துகிட்டு வரும். இப்போது மெமரியில் நம்பர் 2ன்னு இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த கோடை ரன் ஆகும்போது டோட்டலில் என்ன இருக்குது? 1. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்பரில் என்ன இருக்குது? 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3ன்னு திருப்பி டோட்டல்லே ரெஃபர் பண்ணிக்கும். இப்போ மறுபடியும் ஃபார் லூப்புக்கு போகும். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த 3ங்கிற எலிமெண்ட்டை இந்த நம்பர் வழியாக உள்ளே எடுத்துகிட்டு வரும். மறுபடியும் 3 + 3 ஆட் பண்ணி 6ன்ட்டு டோட்டலில் ரெஃபர் பண்ணிக்கும். இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுற எலிமெண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால இந்த ஃபார் லூப் இதோடையே முடிஞ்சிடும். இப்போ ப்ரோக்ராம்லாம் ரன் ஆகிடுச்சு, மெமரியில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு பிரிண்ட் ஆஃப் டோட்டல்னு இப்போ நம்ம கொடுத்தோம்னா இதோட அவுட்புட் இப்போ நமக்கு 6ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஃபார் லூப் மட்டும் இல்லாமல் பிரேக், கண்டினியூஸ் சின்டாக்ஸ்லாம் சேர்த்து ப்ராக்டிக்கலாக இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ பைத்தானை ரன் பண்ணி பார்க்க நான் சர்ச்சில் போயிட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெல்கம் ஸ்க்ரீனை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். இதில் நான் பைத்தான் ஃபைல்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது சேவ் ஆகாமல் இருக்குது. Ctrl+S கொடுத்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி நான் எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். பைத்தான் ப்ரோக்ராம் இதில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே லூப்ஸ் பார்த்ததுனால நான் லூப்ஸ் டீடைல்டுன்னு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். லூப்ஸ் டீடைல்டு இதை நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. முதல்ல டோட்டல்ங்கிற ஒரு வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஈக்குவல் டு 0. இந்த டோட்டல் எதுக்காகனா இப்போ லூப்பில் நம்ம ஒன்றா எடுக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த டோட்டலை வச்சு தான் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பை டிஃபைன் பண்ணலாம். ஃபார் நம்பர் இன் லிஸ்ட்டில் 1, 2, 3 இந்த லைனில் இருந்து தான் ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நம்பர் வேரியபிள் நேம் தான். ஸோ இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இந்த நம்பர் வழியாக உள்ளே எடுத்துகிட்டு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் இந்த நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த லைனில் என்ன ஆகும்னா ஏற்கனவே இருக்க டோட்டலோட இங்கே வர நம்பர்ஸையும் ஆட் பண்ணி மறுபடியும் டோட்டலில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நான் இந்த லைனில் எழுதுனேன்னா எனக்கு ஒவ்வொரு தடவை லூப் ரன் ஆகும்போது எனக்கு அந்த அவுட்புட் வரும். எனக்கு அப்படி வர தேவையில்லை, எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியாக தான் வரணும். ஸோ அதுக்கு நான் இந்த இண்டென்டேஷனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது பிரிண்ட் ஆஃப் டோட்டல். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பாருங்கள். நமக்கு 6ன்னு அவுட்புட் வந்திருக்கு. அதாவது 1 + 2 + 3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 6ன்னு நமக்கு அவுட்புட் வருது. நெக்ஸ்ட் கண்டினியூ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 5ங்கிற ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கண்டினியூ எதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக உள்ளார எடுத்துகிட்டு வரும்ல, அதில் ஏதாச்சும் ஒரு லூப் மட்டும் நமக்கு வேணாம், இது ரன் ஆக வேணாம், அடுத்த லூப்புக்கு போயிடு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணணும்.
நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், இந்த 3யை மட்டும் நமக்கு ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் எலமெண்ட்டை நம்பர் வழியாக உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது கண்டினியூ பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு நம்ம இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணணும் இதுக்குள்ளார. ஸோ இஃப்ல நம்பர் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா நான் கண்டினியூ தரேன். ஸோ இப்போ இந்த 2 லைன் என்ன பண்ணணும், நீங்கள் நம்பரில் எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு நம்பரையும் இது செக் பண்ணி பார்க்கும். 3 இருந்தால் மட்டும் இதுக்குள்ளார வரும். ஸோ இதுக்குள்ளார என்ன சொல்லியிருக்கோம், கண்டினியூ சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கண்டினியூவை அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடுத்த லைனுக்கு போகாது. இதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் அடுத்த எலமெண்ட்டை அந்த ஃபார் லூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1 + 2 + 5 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் 8ன்னு வரும். இந்த 3யை ஸ்கிப் பண்ணிவிடும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்களா 8ன்னு அவுட்புட் வருது. இப்போ பிரேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சிமிலர் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்பர் ஈக்குவல் டு 3 இருந்தால் கண்டினியூக்கு பதிலாக பிரேக்குன்னு போடலாம். இப்போ இந்த பிரேக் என்ன பண்ணணும்னா இந்த லூப்போட அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அடுத்த லூப்புக்கு போகவே போகாது. இந்த லூப்போட இந்த லைனோட ஸ்டாப் பண்ணிடும். இந்த டோட்டல் கூட பண்ணாது. ஸோ 1 + 2 இது ரெண்டுத்தை மட்டும் ஆட் பண்ணி நமக்கு 3ன்னு ரிசல்ட் வரும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். நமக்கு 3ன்னு ரிசல்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் ஃப்ளோட் மேனிப்புலேஷன்ஸ் மட்டும் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபார் வைல் லூப் டிஃப்ரென்ஸுக்கு போகலாம். ஏன்னா எங்களுக்கு உங்கள் சஜஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறக்காமல் என்ன சஜஷன்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.